Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையை பார்க்கலாம். இன்னும் சில பேர் சொல்றாங்க இவர் ஏப்ரல் 12 முடிவு எடுத்திருக்க முடியாது. இவங்க யார் நம்மளுக்கு சொல்றது? நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் சென்றதற்கு முதல் காரணமே மாண்புமிகு மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும். அதுதான் நாட்டிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற காரணத்தினால்தான் நாங்கள் அன்கண்டிஷனலா போனோம். அது நண்பர் அண்ணாமலை நாங்கள் வந்தது, அவர் தான் எங்களோட அன்றைக்கு பேசி, நாங்கள் டெல்லி தலைவர்களை கூட சந்திக்கவில்லை, நானும் ஓபிஎஸ் அவர்களும். அவர் டெல்லியில் பேசி அவர்களோடு பேசிவிட்டு எங்களை அந்த அணியில் இணைத்தது அப்பொழுது மாநில தலைவராக இருந்த நண்பர் அண்ணாமலை. இன்னும் சில பேர்லாம் சொல்றீங்க அண்ணாமலை பின்னணியில் இருக்காரு, அப்படிலாம் கிடையாது. நான் சுதந்திரமானவன் எல்லோருக்கும் தெரியும். இதுல என்னன்னா, இத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்களும் நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பியது எனது தவறல்ல, அவர்கள் தவறு. இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அது அண்ணன் நயினார் நாகேந்திரனுக்கு சேர்த்து சொல்றேன். பழனிசாமியின் துரோகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. எப்படி நாங்கள் பழனிசாமியோடு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போக முடியும்? நீங்க கூட கேட்கலாம், 21 தேர்தலில் நீங்க எந்த தியாகத்துக்கு தயார்னு சொன்னீங்களே, அப்பொழுது டெல்லியில இருக்கிற நலம் விரும்பிகள் நான் பேசியிருக்கேன். அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் சொன்னாங்க. எனக்கு ஒன்று, நான் வந்து தவறு செய்யலைங்க. இந்த கட்சியை விட்டு வெளியேற்றியவர்கள் எங்களால் ஆட்சி பொறுப்பில் இன்றைக்கு இருப்பவர்கள், அவர்கள் திருந்த வேண்டும். எனக்கு தெரியும் பழனிசாமி எப்படி என்னிடம் கூட்டணிக்கு வருவார். எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்கவே அவர் தயங்குவார். சரியா? கேளுங்க, நம்ம டீட்டெயில்டா சொல்லணும். அதனால எனக்கு தெரியும். இருந்தாலும் இவங்க கட்சியிலே உள்ள நிர்வாகிகள் யாரும் நாம் அம்மாவின் கட்சியோடு இணைந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்காக நான் ஒத்துக்கொண்டேன். பட் எனக்கு தெரியும் நடக்க போறது இல்லைன்னு. 21 தேர்தலில் நாங்கள் போட்டிட்டோம். நாங்கள் வேண்டுமானால் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அதிமுக வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக தான் இருந்தோம். நான் போட்டியிடக்கூட இல்லை என்று சொன்னேன். ஏன்னா நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிட விரும்பினால் போட்டியிட சொன்னேன். அது நயினார் நாகேந்திரனுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தான் எல்லோரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள். எனக்கு சொல்றாரு தவிர அமித்ஷா அப்படிலாம் செய்ய சொல்லலன்னு. அமித்ஷா அவர்கள் அந்த முயற்சி எடுத்தார்கள். அது தெரியும். இங்க யார் எனக்காக பேசியது? அப்பதான் நயினார் நாகேந்திரனுக்கு செலக்டிவ் அம்னீசியாவா இல்ல தூக்கத்தில் இருந்தாரான்னு தெரியாது. இன்னொன்று சொல்கிறேன், நேற்று அவருடைய ஒரு தொலைக்காட்சி பேட்டியை பார்த்த, நாங்கள் பேச தயார் ஓபிஎஸ் ஓடையும் டிடிவியோடும். ஓபிஎஸ் வெளியேறியது யாருனால் என்பது தெரியும். இப்பொழுது அவர் வந்து ஓபிஎஸ், இவர் அமமுகங்கிறது தனி கட்சி, இவர் ஓபிஎஸ்க்காக பேசுகிறார். நான் ஓபிஎஸ் திருப்பவும் அவர் எதனால வெளியில போனாரு, அவர் திரும்பி சேர்க்கணும்னு பலமுறை சொன்னேன். இன்னொன்னு, ஓபிஎஸ் அல்ல, கூட்டணியில் இருக்கிற யாருக்கு நியாயம் இல்லை என்றாலும் அதை கேட்கக்கூடிய கூட்டணி கட்சியில் உள்ளவன் நான். இன்னொன்னு, நான் யாருக்காகவும் எதற்காக இந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். எங்கள் தொண்டர்கள், எங்கள் நிர்வாகிகள் விருப்பம் தான். இப்ப ஓபிஎஸ்க்காக எதுக்கு இவர் பேசுறாருன்னு சொல்றப்பயே அவருடைய மனநிலை தெரியுது. அவர் சும்மா வெளியில சொல்றாரு அவர் வரணும், நாங்க பேச தயார். இவர் என்ன பேச தயார் மீடியால சொல்றீங்க? Thinking of buying a mixer grinder? அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். நேற்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியதற்கு அவர் பதிலடி கொடுத்துள்ளார். மோடிக்காகவே என்டிஏ கூட்டணியில் இணைந்தேன் என்றும் பழனிசாமியை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பழனிசாமியை தான் எப்படி ஏற்றுக்கொள்வேன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மோடிக்காக மட்டுமே இந்த கூட்டணியில் இணைந்ததாகவும் பேசியிருக்கிறார்.
டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசியிருக்கிறார். அவர் பேசியதை பின்னர் வரும் தொகுப்புகளில் விரிவாக பார்க்கலாம். நாய் கடிச்சதுமா ரொம்ப அவஸ்தப்பட்டேன். 6 மாசமா வேலைக்கே போகல. நான் கட்சியத்துலேயே வர ஊசி போட்டாங்க. வேற உயிர் போகிற மாரி இருந்தது எனக்கு. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே மனிதரை தவிர வேற எந்த உயிரினங்களும் வாழ முடியாது அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா? அந்த மாதிரி ஒரு அர்பனைசேஷன் நோக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. டெலிவரி செய்யக்கூடியவங்களால இரவு நேரங்களில் பைக்கில் போக முடியல. இவங்களாம் ரொம்ப சாமானியமான மனிதர்கள். இவங்க வாழ்வாதாரமே உங்களுடைய வேலையை நம்பி இருக்கு. பழைய காலத்து போட்டோல வீட்டில் எப்படி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு மாடு நிற்குமோ அந்த போட்டோல ஒரு நாயும் உட்காந்துட்டு இருக்கும் பக்கத்துல. சார் போட்டோல வந்து பெட்டு நான் இன்னைக்கு தான் சார் நீங்களும் நானும் பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் இவர்கள் கருணை இல்லாம காட்டிக்கிறாங்க. நாய்க்கு சோறு போடுறோம், நாய்க்கு நாங்களே கர்த்தரை பண்றோம். அது யார் பண்ண வேண்டிய விஷயம்? கார்ப்பரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் சார். நீங்க எதுக்கு பண்றீங்க? கார்ப்பரேஷன் பிகினிங்க பண்ண முடியும். இங்க வந்து கேக்குறீங்க. நீங்க ஒரு அங்க போய் பிகினிங்க கேட்க வேண்டியதானே. ஒரு குரங்கு குட்டியை வீட்டுக்கு எடுத்து முடியுமா? நீ கார்ப்பரேஷன் வந்து குரங்கு குட்டியை வீட்டுக்கு எடுத்து முடியுமா? ஃபாரஸ்ட்காரன் உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறோம். நாய் குட்டியை கொண்டாந்து வெச்சு நீங்க தான் பெருக்கி விட்டாரு. யாரு சொன்னா நான் இங்க தான் இருக்கணும்? யாரு சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நாய் என்ன நாயோட கூண்டு வாழ சொல்றீங்க. எதுக்கு நான் கூடி வாழணும் சார்? நாயை எப்படி பராமரிக்கிறது, அதனால என்ன ஆபத்து, என்ன பிரச்சனை தான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாராவது காட்டுங்க நாயை கொல்லணும்னு சொன்ன முதல் மனுஷன். ஆமா சார், சட்டத்துல இடம் இருக்கு சார். சட்டத்துல இடம் இருக்கு. Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.